நம்ம ட்ராவல் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். அந்த டைமில் ஸ்நாக்ஸு மிக்சரு அந்த மாதிரி அன்வான்டாக வாங்கி சாப்பிடாம இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப உங்கள் பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஹெல்த்தியான உருண்டை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வறுத்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிராம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்த வேர்க்கடலை எடுத்ததுனால கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். நல்லா வறுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையை கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதையும் ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து ஒரு 250 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு 2.5 கப்பு அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா சிரப் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேலே இது தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு 4 பல்லு இல்லை 5 பல்லு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா நரநரன்னு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாயில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி வந்து இந்த மாதிரி நல்லா வெட்டி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா முந்திரி வந்து நல்லா வறுபட்ட உடனே இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவை வந்து ஒரு 1/4 கிலோ அளவு அதே டவாவில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன தேங்காயாக இருந்தால் ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஃபுல்லாக துருவி போட்டுருங்க. பெரிய தேங்காய் இருந்தால் ஒரு 1/2 முடி போட்டால் போதும். ரவையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மிக்சரு நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளைப்பாகு நம்ம 1/4 கிலோ அளவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாலாம் ஆட் பண்ண வேணாம். ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா கிளறி விட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகிடும். இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கு அப்புறமேல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திறந்துட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி நெய் போட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம நெய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த டெக்ஸ்சரும் நமக்கு அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஹீட் வந்து குறைஞ்சிரும். அந்த டைம் வந்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே வேர்க்கடலை உடச்சக்கடலை ரவை எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான உருண்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய மாவு சத்தும் இருக்கிறதுனால நம்ம பசியை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்கேயாவது நீங்கள் வெளியே டூரோ இதை போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உருண்டை எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வெளியில் இருக்க பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.